ஹாய் ஹலோ மக்களே. டுடே எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் எல்லோரும் ப்ரைஸ் ஆக்ஷன் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு 3 சேனல் சொல்லியிருப்பேன். அது எல்லா வீடியோ பார்த்துட்டிங்களா? பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஏதாவது ப்ராஃபிட் பண்ணிங்களா? ஆல்ரெடி ட்ரேடிங் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சாங்க, ஓகே. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் தெரிஞ்சு நான் ப்ராஃபிட் பண்ணல ப்ரோ, ப்ரைஸ் ஆக்ஷனை வச்சு ஒன்றும் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. ஆனால் எஸ்எம்சியும் ப்ரைஸ் ஆக்ஷனும் மெர்ஜ் பண்ணி பண்ணும்போது நல்ல ஒரு அக்யூரசி கிடைக்கும், அண்ட் ரிவார்டுமே நல்லா கிடைக்கும். ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் முடிச்சிருந்தா ஓகே. அண்ட் தென் அடுத்து வந்து எஸ்எம்சி லேர்ன் பண்ணணும் உள்ளே வரீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, யூடியூப்பில் போய்ட்டு எஸ்எம்சி இன் தமிழ் போட்டு அதாவது எஸ்எம்சி தமிழில் இருக்கா அப்படின்னு பார்ப்பீங்க. நீ இது மாதிரி நிறைய சேனல் ஷோ ஆகும், சரிங்களா? இதில் எந்த சேனலை பார்க்கணும் அப்படிங்கிற உங்களுக்கு டவுட் நிறையவே இருக்கும். கண்டிப்பாக நான் உங்களுக்காகவே ஒரு 3 சேனல் சொல்கிறேன், சரிங்களா? இதில் 3வது இடத்துல வந்து பவர் ஆஃப் எஸ்எம்சின்னு ஒரு சேனல் இருக்குது, சரிங்களா? இந்த பவர் ஆஃப் எஸ்எம்சி இந்த சேனலில் ஒரு 16 வீடியோ கிட்ட இருக்கும். இந்த 16 வீடியோ வந்து பார்த்து ஓரளவு லேர்ன் பண்ணிக்கலாம். இதில் வந்து கான்செப்ட் வந்து ஓகேங்களா. இதில் வந்து வீடியோ டியூரேஷன் வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும். அதனால தான் நான் இந்த வீடியோ சொல்கிறேன். நீங்கள் இந்த ஆர்டர் பிளாக்லாம் எடுத்துக்கிட்டால் கூட இதுலேயே கொஞ்சம் நிறைய வீடியோ, ஆர்டர் பிளாக்கே ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பாரு, புரியுதா? அதனால தான் நான் இந்த வீடியோ சொல்கிறேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் ஸ்டார்டிங்கில் லேர்ன் பண்ணும்போது இதை பார்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இது கண்டல் அப்படின்னா நான் இன்னும் 2 சேனல் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எந்த சேனலை பார்க்கணும் அப்படின்னா, ஸ்பாட்டன் தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்பாட்டன் தெரியும்னா பரவாயில்ல, ஸ்பாட்டன் ரூபர்னு யூடியூப் அடிங்க. ஸ்பாட்டன் ரூபன் எஸ்எம்சி. இதை நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவரோட சேனல் வந்து இவரோட வீடியோலாம் பார்த்தீங்கன்னா 1 lakh வியூ கிட்ட போகும். அவர் இப்போ ரீசெண்டாக போட்ட வீடியோலாம் நல்லாவே ரிவ்யூ ரீச் கொடுத்துச்சு. நான் பிகினிங் ஸ்டேஜில் இப்போ எனக்கு எஸ்எம்சி ஆகிது ட்ரேடிங் என்னாலே தெரில. அப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்துட்டு இருந்தேன், ஓரளவு ட்ரேடிங் என்னென்னு தெரிஞ்சு. அப்படி தான் இந்த மாதிரி கான்செப்டாக இருக்கும் போதும் எஸ்எம்சி நானும் உங்களை மாதிரி தான் எஸ்எம்சி இந்த மாதிரி தேடிட்டு இருக்கும்போது தான் எனக்கு இந்த ஸ்பாட்டன் ரூபன் வைட்டி ஒரு சேனல் கிடச்சிச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லேர்னிங் வீடியோன்னு இருக்குல்ல, அவரோட சேனலில் லேர்னிங் வீடியோன்னு இருக்குல்ல, ஒரு 20 வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 20 வீடியோவுமே பொறுமையாக உட்காந்து பாருங்கள். ஒரு வீடியோவை 2-3 டைம் கூட பாருங்கள், தப்பே கிடையாது. அடுத்து வந்து செகண்டாக சொல்ல போகிற சேனல் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் செல். படிக்கிற ஸ்டேஜ்லாம் இந்த ட்ரேடிங் செல்னு ஒருத்தர் இருக்கார்ல, அவர் வந்து அப்போ தான் வீடியோ போட்டுட்டு இருந்தார். அவரோட வீடியோலாம் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ சின்ன கான்செப்ட் இருந்தாலும் அப்படியே தெளிவாக எக்ஸாம்பிளோட சொல்லி தருவார். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்த்து முடிங்க, ட்ரேடிங் செல் இந்த சேனல் தான், ஓகேங்களா? இவரோட பிளேலிஸ்ட்டில் லேர்ன் ட்ரூ எஸ்எம்சின்னு போட்டிருப்பாரு. ஸோ இந்த வீடியோ 87 வீடியோ இருக்கா. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்பாட்டன் ரூபனும் இந்த ட்ரேடிங் செல் வீடியோவுமே பாருங்கள். எஸ்எம்சி ஃபுல்லாகவே நீங்கள் கவர் பண்ணிடுவீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, மென்டார்ஷிப்பில் இருக்கிறத விட யூடியூப்பில் அதிகமான கண்டென்ட்டே இருக்குது. ஏன் இதில் அதிகமான கண்டென்ட் இருக்குது அதில் கம்மியாக இருக்குதுன்னு கேட்கலாம். அவங்க வந்து ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி அதிகமான வீடியோ இதில் போடுறாங்க. ஆனால் இதே இது அங்கே சொல்லி தருவாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அவங்க டியூரேஷன் கம்மியாக தான் வச்சுருப்பாங்க. அந்த டியூரேஷனுக்குள்ளே உங்களுக்கு எல்லா கான்செப்ட்டுமே சொல்லி தரணும். ஸோ அதனால் சில கான்செப்ட்லாம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனால் யூடியூப் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை, எப்போ வேணாலும் வீடியோ போடலாம், அந்த கண்டென்ட்டை போடலாம். அதனால அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ இதை பார்த்துட்டு யாரும் போயிட்டு அவங்கக்கிட்ட பெய்ட் மென்டார்ஷிப் ஜாயின் பண்ணாதீங்க, சரிங்களா? அப்படி உங்களுக்கு பெய்ட் மென்டார்ஷிப் வேணும் அப்படின்னா என்கிட்டலாம் ஜாயின் பண்ண சொல்ல, அந்த பெய்ட் மென்டார்ஷிப் எதுக்காக வேணும்னு கேட்குறேன். டவுட் வரது அது கிளியர் பண்ணுறதுக்கு ஆள் தேவையா? ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு டவுட் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். எனக்கு இப்போ நீங்கள் ஆர்டர் பிளாக் பார்க்குறீங்க, ஆர்டர் பிளாக் எனக்கு ஒன்றுமே புரியலை ப்ரோ, ஆர்டர் பிளாக்னு என்னென்னு தெரியல, ரியல் டைமில் அப்ளை பண்ணால் எனக்கு ஓரளவு புரிஞ்சிடும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா எனக்கு டிஎம் பண்ணுங்கள். ஒரு 4-5 பேர் டிஎம் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு செப்பரேட்டாக ஒரு கிளாஸ் அரேஞ்ச் பண்ணி நான் உங்களுக்கு அதை சொல்லித்தரேன், ஓகேவா? ஸோ அவ்வளோதான். எஸ்எம்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 3 சேனல் பார்த்துக்கோங்க தமிழில். உங்களுக்கு இங்கிலீஷில் வேணும் அப்படின்னா ஸ்மார்ட் ரிஸ்க்னு ஒரு சேனல் இருக்குது, ஸ்மார்ட் ரிஸ்க். ஸோ இங்கிலீஷில் இந்த ஒரு வீடியோ பார்த்துக்கோங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் ஹப்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? ட்ரேடிங் ஹப் 2.1 இருக்கும். அவரோட சேனலில் போய்ட்டு
2.0 3.0 இருக்கும். 2.0 பாருங்கள். இதில் 2.0 பாருங்கள், ஒரு 35 வீடியோ கிட்ட இருக்குது. இது வந்து எனக்கு ஒரு அண்ணன் ரெஃபர் பண்ணார், இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு சொன்னார். இந்த ஒரு சேனல் மட்டுமே ஃபாலோ பண்ணி அவர் நல்ல ஒரு ஸ்க்ரிவார்டு அவரோட ஸ்க்ரீன்ஷாட்லாம் எனக்கு அனுப்பிவிட்டார். நல்லாவே ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். ஸோ அதனால் நான் இவர் எல்லாமே படித்தும் திரும்ப எஸ்எம்சி படித்தேன்னா இந்த ட்ரேடிங் ஹப் சேனல் தான் படித்தேன். உங்களுக்கு தமிழ் கான்வெண்ட்டாக இல்லை அப்படின்னா இந்த இங்கிலீஷ் வீடியோ பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், முடிச்சுக்கலாம். ஓகேவா? பாய்.